இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தேங்காய் பர்ஃபி வந்து எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது வந்து பார்க்கலாம். இப்போ நான் இந்த பர்ஃபி செய்கிறதுக்கு ஒரு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். தேங்காய் உடைச்சிட்டு அந்த தேங்காவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ரௌன் கலரை வந்து கத்தி வச்சு நம்ம சுரண்டி எடுத்துடலாம். இல்லைன்னா அப்படியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லா தேங்காவையும் சுரண்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு தடவை தண்ணியில் வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ இந்த தேங்காவை நான் சின்ன சின்ன பீஸாக மிக்சியில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கட் பண்ணிட்டு இதை வந்து தேங்காய் பூ மாதிரி பல்ஸ் மோடில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இல்லைன்னா தேங்காய் பூ திருவுறது இருந்தால் அதுலேயும் திருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவையும் சேர்த்துடலாம். இப்போ இந்த தேங்காவை நெய்யில் வந்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ தேங்காவை நல்லா நெய்யில் வந்து வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம சீனி வந்து சேர்க்கணும். நான் வந்து 1.25 கப் அளவுக்கு தேங்காய், இப்போ 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா தேங்காவோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா சீனி உருகி தேங்காவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுறலாம். இப்போ சீனி லைட்டாக உருக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது மாதிரி நல்லா உருகி வரும். அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி விட்டுறலாம். இப்போ தேங்காயும் சீனியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்து இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பை வந்து சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வேணான்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தேங்காய், சீனி, முந்திரி பருப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ நெய் தடவினா தட்டில் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்த தேங்காய் கலவையை வந்து சேர்த்துடலாம். ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட் வந்து செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரசான்ஸ் ஹோமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா ஷேப் பண்ணி விட்டுறலாம். இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாம்.
நம்மளுடைய சுவையான தேங்காய் பர்ஃபி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.